அருமை சகோதரி செல்வி ஜோதிமணி அவர்களே, அருமை தம்பி அருண் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, வருகை தந்துள்ள தோழமை கட்சியினுடைய தலைவர்களே, தோழமை கட்சிகளை சார்ந்த மாவட்ட கழக செயலாளர்களே, மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே, தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளே, கரூர் மாவட்ட கழக நிர்வாகிகளே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். காலையில் தீரர்கள் கோட்டமான திருச்சியில பரப்புரையை முடிச்சுட்டு கரூருக்கு வருகை தந்து உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கரூர்னா கழக ஊர். செப்டம்பர் மாதம் நடந்த முப்பெரும் விழா, அந்த எழுச்சியை மீண்டும் இன்று நான் பார்க்கிறேன். ஏன் அதைவிட பன்மடங்கு கூடியிருக்கக்கூடிய அந்த எழுச்சியும் நான் காணுகிறேன். அடுத்த மாதத்தில் திராவிட மாடல் 2.0 வெற்றி விழாவிற்கு தயாரா? வெற்றி விழாவுக்கு தயாரா? கேட்கல சத்தமா? இதோ உங்கள மாதிரியே தயாரா 4 வேட்பாளர்கள் நிற்கிறாங்க. முதல்ல அரவக்குறிச்சியினுடைய தொகுதி நமது வேட்பாளர் மொஞ்சனூர் இளங்கோ அவர்கள். அரவக்குறிச்சியில் கடந்த 5 ஆண்டு காலமாக அவர் ஆற்றிய பணி மறக்க முடியாத ஒன்று. சென்ற முறை போன்ற பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறணும். அதற்கு அரவக்குறிச்சி மக்கள் உங்கள் வாக்குகளை உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் எல்லாம் வழங்கணும். அடுத்து கிருஷ்ணராயபுரம் தொகுதி நமது வெற்றி வேட்பாளர் தம்பி CK ராஜா மாவட்ட இளைஞரணியின் துணை அமைப்பாளராக கழக பணியை சிறப்பாக செய்யக்கூடியவர். இப்போது கிருஷ்ணராயபுரம் தொகுதி மக்களுக்காக பணியாற்ற உங்கள் ஆதரவை கோரி நிற்கக்கூடிய அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வழங்கணும். அடுத்து குளித்தலை தொகுதி நமது வெற்றி வேட்பாளர் சூரியனூர் சந்திரன் அவர்கள் ஒன்றிய செயலாளராக தன்னுடைய பணியை சிறப்பாக செய்யக்கூடியவர். தலைவர் கலைஞர் அவர்கள் முதலில் உதயசூரியன் சின்னத்தில் இன்று வென்ற தொகுதி. இந்த முறை உதயசூரியன் சின்னத்தில் சூரியனூர் சந்திரன் நிற்கிறார். அவருக்கு குளித்தலை தொகுதியினுடைய மக்கள்
உங்கள் பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்தில் வழங்கணும். அடுத்து கரூர் தொகுதி. நம்ம வெற்றி வேட்பாளர் ஆசி எம் தியாகராஜன். நீரேற்று பாசன தலைவராக பொறுப்பேற்று விவசாயிகளுக்காக அரும்பணியாற்றியவர். இப்போது நம்முடைய செந்தில் பாலாஜி செய்த பணிகளை கரூரில் அவர் தொடர போகிறவர். கடந்த முறை செந்தில் பாலாஜி பெற்ற வெற்றி போலவே ஆசியம் தியாகராஜன் அவர்களுக்கும் உங்க வெற்றியை வழங்க உதயசூரியன் சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை நீங்கள் வழங்கணும். இவங்க 4 பேரையும் உங்களுடைய பிரதிநிதிகளா, உங்களுடைய உரிமை குரலா சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைங்கன்னு கேட்கத்தான் உங்களால் உருவாக்கப்பட்ட இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்திருக்கிறேன். இவங்களுக்கு வெற்றி உறுதியா? இன்னும் சத்தமா? உறுதியா? நன்றி. வெற்றி உறுதியாயிடுச்சு. வேட்பாளர்கள் உட்காரலாம். கரூரை பொறுத்தவரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஏன்னு உங்களுக்கே தெரியும். என்னுடைய இனிய சகோதரர் செந்தில் பாலாஜியுடைய மாவட்டம் இது. நிச்சயம் 100% வெற்றி உறுதி. கரூர்ல கழக கூட்டணியின் வெற்றியை அவர் எப்பவோ உறுதி செஞ்ச காரணத்தால் தான் கோவை மாவட்டத்தில் இருக்க சொல்லி பொறுப்பு கொடுத்திருக்கிறவருக்கு. நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. அவர் புகுந்த வீடுதான் கோவை. அவர் பிறந்த கரூரை என்றும் மறக்க மாட்டார். அது மட்டுமல்ல, பல சோதனைகளை தாண்டி சாதனை படைப்பவர் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள். இந்த முறை கரூர் கோவை 2மே நம் வசம்தான். ஏன், தமிழ்நாடு மொத்தமும் நாமதான். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி 200 தொகுதிகளுக்கு குறையாத வெற்றி பெறப் போகுது. சாதிக்க நான் ரெடி, நீங்க ரெடியா? சாதிக்க நான் ரெடி, நீங்க ரெடியா? நான் ரெடி, நீங்க ரெடியா? மகிழ்ச்சி. 10 ஆண்டு காலமா தமிழ்நாட்டை இருளுக்குள்ள தள்ளி வளர்ச்சியை நாசப்படுத்தி உரிமைகளை அடகு வச்சு அதிமுக ஆட்சியை நாம் அகற்றி 2021 புதிய விடியலாம் திராவிட மாடல் ஆட்சியை அமைச்சோம். தமிழ்நாட்டு வரலாற்றில் இல்லாத அளவுக்கு மட்டுமல்ல, எந்த ஒரு மாநில அரசும் இந்த அளவுக்கு சாதனைகளை செய்ய முடியாதுன்னு கம்பீரமாக நெஞ்சு நிமிர்த்தி சொல்லக்கூடிய அளவுக்கு ஏராளமான திட்டங்களை திராவிட மாடல் ஆட்சியில செஞ்சிருக்கோம்.
நம்மோட திராவிட மாடல் ஆட்சியில இந்த கரூருக்கு மட்டும் நம்முடைய செந்தில் பாலாஜி குறிப்பிட்டதை போல 5000 கோடி ரூபாய் அளவுக்கான திட்டங்களை செஞ்சிருக்கிறோம்.